தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் மார்ச் முதல் இன்று வரை 19.27 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இது சராசரியை விட 90% அதிகம் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா தகவல். நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு பகுதிகளில் நாளை கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு. மண்டல வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தில் அமெரிக்காவின் தலையீடு இல்லை. நாடாளுமன்ற நிலைக்குழு உறுப்பினர்களுக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி விளக்கம். ஆபரேஷன் சிந்தூர் பற்றி முன்னரே தெரிவித்தது ஏதோ ஒரு குறைபாடு அல்ல, அது குற்றம். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமைதி காப்பது ஏன் என ராகுல் காந்தி கேள்வி. பொறியியல் கலந்தாய்வுக்கு கடந்த 2 நாட்களில் 1.99 லட்சம் மாணாக்கர்கள் விண்ணப்பம். 1,30,000 மாணவர்கள் கட்டணம் செலுத்தியும் சுமார் 86,000 பேர் சான்றிதழ் பதிவேற்றம் செய்தும் விண்ணப்பம். பள்ளி கல்வித்துறை அலுவலகங்களில் பணியாற்றும் அமைச்சு பணியாளர்களின் வேலை நேரம் மாற்றம். காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணி வரை வேலை நேரத்தை மாற்றி பள்ளி கல்வித்துறை செயலாளர் அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே சாலையோர கிணற்றில் விழுந்து 5 பேர் பலியான சம்பவம். சத்தியம் செய்தி எதிரொலியாக கிணற்றை சுற்றி தடுப்பு கம்பி அமைக்கும் பணிகள் தீவிரம். சாம்சங் தொழிற்சாலை விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. 2025-26 சாம்சங் தொழிலாளர்களுக்கு 9,000 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்க ஒப்புதல். உலக அளவிலிருந்து அகதிகளை வரவேற்க இந்தியா ஒன்றும் தர்மச்சத்திரம் கிடையாது. இலங்கை தமிழர் ஒருவரின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையில் உச்சநீதிமன்றம் காட்டம். கர்னல் சோபியா குரேஷி குறித்து அவதூறாக பேசிவிட்டு முதலை கண்ணீர் வடிக்காதீர். பாஜக அமைச்சர் விஜய் ஷாவின் மன்னிப்பை ஏற்க முடியாது என கூறி உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். பெங்களூருவின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் தேங்கிய தண்ணீர். பாதிக்கப்பட்ட மக்கள் ஜேசிபி மற்றும் ரப்பர் படகுகள் மூலம் வெளியேற்றம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை. தாராபுரம் சாலையில் வெள்ளம் போல் தேங்கியுள்ள மழை நீர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே ராட்சத குழாய் பதிப்பதற்காக தோண்டப்பட்ட குழியில் தேங்கியிருந்த தண்ணீரில் மூழ்கிய சிறுவர்கள் உடனடியாக காப்பாற்றப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. திண்டுக்கல் மாவட்டத்தில் சம்பங்கி பூக்களுக்கு சரியான விலை இல்லை. சாலையோரத்தில் கொட்டிச் சென்ற பூ வியாபாரிகள். புதுச்சேரி ஆளுநர் மாளிகைக்கு தொடர் வெடிகுண்டு மிரட்டல். 6வது முறையாக இன்றும் மிரட்டல் வந்ததால் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கனமழையால் அடித்துச் செல்லப்பட்ட தரைப்பாலம். கயிறு மூலம் அக்கரையிலிருந்து மறுகரைக்கு செல்லும் மக்கள். அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்தவரை தனியார் மருத்துவமனைக்கு மாற்றி பணம் பறித்த விவகாரம்.
அரசு மருத்துவரை உடனடியாக பணி நீக்கம் செய்ய மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவு. சேலம் மாவட்டம் சூரமங்கலம் மண்டலத்தில் குப்பை தொட்டியில் கிடந்த 12.5 சவரன் தங்கச் சங்கிலி காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தூய்மை பணியாளருக்கு குவியும் பாராட்டு. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்ட 80 கிலோ கஞ்சா பறிமுதல். கஞ்சா கடத்திய 7 பேரை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை. சென்னை வெப்பேரியில் 188 ஆண்டுகள் பழமையான பென்டிக் அரசு உதவி பெறும் பள்ளியை மூட திட்டமா? முற்றிலும் தனியார் பள்ளியாக மாறுவதற்காக ஆசிரியர்கள் நீக்கப்படுவதை கண்டித்து பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள் போராட்டம். நிறைய பேர்கிட்ட அவங்க லஞ்சம் வாங்கிட்டு தான் எஸ்எஃப்ல ஸ்டூடெண்ட்ஸே சேர்க்கிறாங்க. கம்மியா மார்க் வாங்கினாங்களே 2500 இருந்த ஸ்கூல் பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்ச பிள்ளைகளை இப்போ 550 ஆகிட்டாங்க. இப்போ எஸ்எஃப் என்ற செல்ஃப் பினான்ஸ் எதுக்கு வரணும்? இந்த ஸ்கூல்ல நல்லா போயிட்டு இருந்த ஸ்கூலுக்கு எதுக்கு வரணும்? அமெரிக்காவின் பென்னட் மாகாணத்தை புரட்டி போட்ட புழுதி புயல், வீடுகள், வாகனங்கள் கடும் சேதம். ஆசிய கோப்பை தொடரில் இருந்து இந்தியா விலக முடிவெடுத்துள்ளதாக வெளியான தகவலுக்கு பிசிசிஐ மறுப்பு. ஆசிய கோப்பை குறித்து எந்த முடிவும் இதுவரை எடுக்கப்படவில்லை என பிசிசிஐ செயலாளர் தேவஜித் சைக்கியா தகவல். ஐபிஎல் தொடரில் ஒரு சீசனில் அதிக ரன்கள் குவித்த இந்திய ஜோடி என்ற சாதனை படைத்த சுப்மன் கில் மற்றும் சாய் சுதர்சன் நடப்பு தொடரில் இதுவரை 839 ரன்கள் குவித்து அபாரம்.